ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் ஒரு சாலட் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாலட் தான். ஃபஸ்ட் டைம் சாலட் சாப்பிட்றான் பாப்பா. ஆனால் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிக்காட்டியும் நம்ம கொடுத்து பழகினோம்னா அதுவே அவங்க பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து மணத்தக்காளி கீரையோட அந்த வத்தல் குழம்பு தான். ஒரு பேனில் ஆயில், கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு நிறையா போட்டுக்கலாம். 2 வரமிளகா வத்தல் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த மணத்தக்காளி கீரையோட வத்தலை போட்டுட்டு நல்லா வெடிக்க விடணும். நல்லா அது வெடித்து ஒரு மாதிரி நல்லா வாசனை வர்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுட்டு புளி ஊற்றி நம்ம இறக்கிற வேண்டிதான். புளிக்குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாமே சரியாயிடும். ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதனால் பீட்ரூட்டு, அப்புறம் வந்து கோதுமை மாவு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கட்லெட் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். பாய்.